வணக்கம். தடத்தின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரவுக மாகாணங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும். பனிமூட்டமான நிலைகள் காணப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதால் நகைப்பிரியர்கள் கவலையடைந்துள்ளார்கள். கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய நிலவரப்படி தங்கம் 24 கேரட் 2,14,500 ரூபாவாகவும் 22 கேரட் 1,99,500 ரூபாவாகவும் மற்றும் 18 கேரட் 1,63,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு 24 கேரட் தங்கம் 1 கிராம் 27,188 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 24,938 ரூபாவாகவும் மற்றும் 18 கேரட் தங்கம் 1 கிராம் 20,438 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நகைப்பிரியர்கள் தங்கத்தை வாங்குவதற்கான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294.01 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 302.77 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 364.53 ஆகவும் விற்பனை பெறுமதி 378.51 ஆகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 305.95 ஆகவும் விற்பனை பெறுமதி 318.56 ஆகவும் பதிவாகியுள்ளது. கனடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 203.11 ஆகவும் விற்பனை பெறுமதி 211.70 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 182.99 ஆகவும் விற்பனை பெறுமதி 192.47 ஆகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 214.34 ஆகவும் விற்பனை பெறுமதி 222.16 ஆகவும் பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.